உன்னால் முடியும் உன்னால் முடியும் தோழா யாத்தது எதுவும் உன்னிடமில்லை முடியும் உன்னால் முடியும் தோழா உன்னால் முடியும் உன்னால் முடியும் தோழா முடியாதது எதுவும் உன்னிடமில்லை இனி உன்னால் முடியும் உன்னால் முடியும் உன்னால் முடியும் உன்னால் முடியும் முடியாதது எதுவும் உன்னிடமில்லை இனி உன்னால் முடியும் தோழா. புதுயுகம் வழங்கும் சாத்தியம் சிவம் சுந்தரம் கிரியேட்டிங் லீடர்ஸ். நாளைய தலைமுறைக்கான தலைவர்களை தேடி this wonderful principal Victoria ma'am, Gomathi ma'am, the vice principal ma'am, Pankaja ma'am, and our hero of the program. அவர் பேரு சொல்லுங்க. சுரேஷ் கண்ணன். S for sweet. See that. S for smile. S for success. That is our dear சுரேஷ் கண்ணன் சார். ஒரு மனிதன் எப்படி வாழணும் அப்படின்றத இவர் ஒரு எடுத்துக்காட்டு. இஸ் a professor in the மதுரை law college. He has 30,000 advocates உருவாயிருக்கிறாரு. அவரும் ஒரு மாபெரும் குரு. நான் நிறைய குருங்களை சந்திக்கிறேன். அந்த குருக்கிட்டே கேட்குறேன், குருன்னா என்ன? சரி குழந்தைங்களா சொல்லுங்க, குருன்னா என்ன? whoever is going to give the answer please கையை தூக்குங்க, மேடைக்கு வாங்க. குரு அப்படின்னா என்ன? கம் வாங்க. your name? சார் என் பேர் ஐஸ்வர்யா. பாத்தீங்களா, ஐஸ்வர்யம். எல்லாருக்கும் பேரை கூப்பிட்டது ஐஸ்வர்யம். இந்த ட்ரிபிளேஷன்னாவே எல்லாருக்கும் வாழ்க்கையில ஐஸ்வர்யம். இதுதான் அந்த பிரபஞ்சத்தோட ஆசீர்வாதம். ஐஸ்வர்யா இன்னொரு ஏ இங்க அஜய் சொல்ல கட்டி. சார் குருன்னா தனக்கு தெரிந்ததை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறது, தனக்கு அடுத்து வர சமுதாயம் தன்னை விட மேலா இருக்கணும்னு அவர்களுக்காக உழைக்கிறது, தன்னையே தியாகம் செய்கிறவர்கள் குரு. அற்புதம். ஐஸ்வர்யம் பிரமாதமா சொல்லிட்டாங்க. பொதுவா நான் கேட்டா எல்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? குரு அப்படின்னா சார் டீச்சர் அப்படின்வாங்க. டீச்சர் என்ன? டீச்சர் ஆங்கிலம், குருன்றது தமிழ். ஸோ உண்மையான அர்த்தம் என்னன்னா, இது ஒரு சான்ஸ்கிரிட் வார்த்தை. கு ரு. கூன்றது இருள், ரூன்றது இருளை விளக்கிறது, நம்ம வாழ்க்கையில் வெளிச்சம் கொடுக்கறது. அதான் ரொம்ப அழகாக சொன்னாங்க அந்த வார்த்தை. சாக்ரிஃபைஸ். மாதா பிதாக்கு அப்புறம் நம்ம கூட அதிகமாக லைஃப் ஸ்பெண்ட் பண்ணுறது யார் தெரியுங்களா? குரு. குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை. ஸோ யூ நீட் அ குரு. ஸோ ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் யோர் லைஃப் என்னன்னா இந்த ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷன் நல்லா இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். எஸ் ஓ நோ? பியூட்டிஃபுல் ஃபவுண்டேஷன் we are sitting in the first floor. So the foundation is, the basics should be very very perfect. So the basic and the first golden rule என்னன்னா, நம்ம அந்த மாதா பிதா குரு கடவுள். கடவுள்ன்றது எங்கேயுமே இல்லை, கடந்து உள்ள போ, நீங்கள் தான் கடவுள். அதனால தான் நான் வணக்கம் இப்படி சொல்லலை, நான் குனிஞ்சு வணக்கம் சொன்னேன். ஏன்னா உங்கள் உள்ளு ஒன்று இருக்குது, அது ஆத்மா. இந்த ஆத்மா அந்த ஆத்மா இதோ இந்த கிரேட் ஆத்மானால, the beautiful soulனால, இந்த one soul gave us the permission to enter this beautiful temple of learning. Thanks to this beautiful soul, our wonderful Victoria ma'am. Please give her a big hand. She's getting a cash prize of rupees 500. Yes, யார் கேள்வி கேட்டாலும் பரிசு உண்டு. அதுதான் சத்தியம் சிவம் சுந்தரம். ஸோ ஐஸ்வர்யா, வெரி குட், ஆல் த பெஸ்ட். இன்னொரு குரு இருக்கு. இது கல்விக்கு குரு. அந்த சப்ஜெக்ட், அந்த தெரியாத அந்த சப்ஜெக்ட்டுக்கு வெளிச்சத்தை கொடுக்கறது சப்ஜெக்டிவ் நாலேஜ்.
ஆனால் அது வந்து ஒரு காலகட்டம் தான் நம்ம சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் படித்து நம்ம வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது, வாழ்க்கை கல்வி இருக்குது. வாழ்க்கைக்கு அர்த்தம் என்ன சொல்ல முடியுமா? எனிபடி கேன் டெல் மீ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் லைஃப்? லைஃப் இஸ் ஈக்குவல் டு ஒன் வேர்ட் ஆன்சர். கமான் குவிக். சூப்பர், கிவர் அ பிக் ஹேண்ட். உங்கள் பேர் என்ன? ரஹினா பிவி. அமரா எஸ்எஸ் வந்துருச்சு பாருங்க, சக்ஸஸ். ஷீ செட். சொல்லுங்க. அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ். அவ்வளோதான். வாழ்க்கைக்கு அர்த்தம் அனுபவம். அப்போ இந்த பெரியவங்க அப்பா அம்மாவும் குருவும் வந்து இந்த வாழ்க்கையில் அனுபவத்தில் தான் அவங்க வந்து சொல்கிறாங்க, இப்படியெல்லாம் செஞ்சால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், இப்படி செய்யாதீங்க, விச் இஸ் ரைட் விச் இஸ் ராங் அப்படின்றத அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. வாழ்க்கை உலகில் சுந்தர வடிவில் நுழைந்து எந்திர மனிதனை உழைத்து தந்திர பொலிவை அடைவான். சத்தியம், சிவம், சுந்தரம். உடம்போட்ட தங்கமாய் மண்ணில் உருவாகி சிறப்பு பெற வேண்டும். உதயமாகும் புதிய சக்தியாய் கண்முன் வர வேண்டும். தடைகளை உடைத்து அதிரடி நடத்து மலையினை இழுத்து தனிமணி படைத்திட வா 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 வா. Everybody, once again a very happy morning to everybody. நார்மலாக நம்ம என்ன விஷ் பண்ணுவோம் லைஃப்பில் எவ்ரிடே? குட் மார்னிங். நான் என்ன விஷ் பண்ணேன்? ஹாப்பி மார்னிங். ஒய்? எப்பவுமே ஹாப்பியாக இருக்கணும் இல்லைங்களா? இந்த நிகழ்ச்சியே வந்து ஹாப்பி தமிழ் நியூ இயர், இனிய தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் உங்கள் எல்லோருக்கும். இது தமிழ் புத்தாண்டு நிகழ்ச்சி. ஸோ இந்த ஹாப்பின்றதை நம்ம என்னைக்கு யூஸ் பண்ணுறோம்? இன்றைக்கி எனிபடி செலிப்ரேட்டிங் பர்த்டே டுடே? யாருக்காவது பிறந்த நாள் இருக்கா? ஸோ ஹாப்பி பர்த்டே. அப்போ அடுத்த கேள்வி கேட்கலாம், எனிபடி ஹேவிங் ஹாப்பி ஆனிவர்சரி? சார் வாங்க வாங்க, கம் கம் கம், வாங்க வாங்க வாங்க. பர்த்டே பேபிஸ் பாருங்க, பர்த்டே பேபிஸ் வந்தோடனே மணி அடிக்குது. See, the divine is blessing you. Happy birthday. உங்க பேரு? வைஷ்ணவி சார். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Vaishnavi and Rukshana. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. Happy birthday to you. Happy birthday. ஸோ ஒரு ஹாப்பின்ற வார்த்தை வந்த உடனே எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமா இருந்தீங்க இல்லையா? ஸோ இந்த ஹாப்பின்ற வார்த்தை நம்ம எப்போ யூஸ் பண்ணுறோம்? ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி நியூ இயர், அப்புறம் ஹாப்பி பொங்கல், ஹாப்பி கிறிஸ்மஸ், அப்புறம் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே, ஹாப்பி ரிப்பப்ளிக் டே, ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி, ஹாப்பி ரம்ஜான். இதான் ரம்ஜான் இருக்கு நம்ம குழந்தை. இந்த மாதிரி 20-25 டேஸ் தான் நம்ம ஹாப்பியாக இருக்கிறோமா? 365 days you must be happy every day. Every day get up in the morning and say you are the best person in your life. எல்லாம் எண்ணம் போல் வாழ்க்கை, எல்லாம் நல்லதே நடக்கும். ஓகே, ஸோ இன்னிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த ஃபவுண்டேஷன் சொன்னேன் இல்லைங்களா, அப்பா அம்மாவை மதிக்கணும். அதே மாதிரி இந்த ஒரு கண் அப்பா அம்மா குருவை மதிக்கணும். இன்னொரு கண் என்னன்னா, நீ எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும். வாழ்க்கை எத்தனை முறை? ஒரு முறை தான். அப்போ இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம். அப்போ எதையாவது ஒன்று சாதிக்கணும் இல்லையா? பிறப்பே எதுக்கு? சாதிக்கிறதுக்கு தானே. See, when you are born itself, that birth itself is a success. ஸோ இந்த லைஃப்பில் நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஃபிங்கர் பிரிண்ட் இஸ் டிஃப்ரெண்ட் எல்லாருக்குமே. அது மாதிரி ஐ ஸ்கேன் இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் த டங் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ த ஃபிங்கர் பிரிண்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, வி மஸ்ட் மேக் an imprint in this earth before we go. புரியுதுங்களா? ஒரு பதிவு பண்ணணும். அதுதான் விக்டோரியா அம்மா வந்து ஒரு கல்வியில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. எங்கள் சுரேஷ் ஐயா வந்து வக்கீல் துறையில் பதிவு பண்ணிட்டு அங்கிருந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டெப் எடுத்து ஒரு கடல் மாதிரி ஒரு அமைப்பை ஆரம்பித்து உலகத்தில் இருக்கிற அனைவருக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் குரல் கொடுப்பேன்னு ஒரு மாபெரும் சரித்திரத்தில் he is a living legend. He is doing such a wonderful work.
ஹியூமன் ரைட்ஸ். உன்னோட பர்த் ரைட்டே உனக்கு என்னன்னு தெரியாது. உன் பிறப்பு உரிமை என்ன தெரியுங்களா? சக்ஸஸ் இஸ் யுவர் பர்த் ரைட். ஆமாம், ஆனால் நமக்கு அதுவே தெரியல. நம்மளோட பர்த் ரைட் என்ன, இந்த பிரபஞ்சத்தில் என்ன ரைட்ஸ் இருக்குது, எதுவுமே நமக்கு தெரியல. அதெல்லாம் வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அபவுட் யுவர் ரைட்ஸ், அபவுட் ஹவு யூ கேன் பிகம் சக்ஸஸ்ஃபுல், ஹவு யூ கேன் டூ எனி திங் இன் திஸ் வேர்ல்டு. அந்த அமைப்பு வந்து பியூட்டிஃபுல். அதான் பாருங்கள், என்ன குரூப் பேர்? ரைட்ஸ் இன்டர்நேஷ்னல். புரியுதுங்களா? உங்கள் ரைட்ஸ் அவர் சொல்லி கொடுக்குறாரு. நவ் ஸோ ஃப்ரம் டுடே வி வில் சேஞ்ச் ஃப்ரம் குட் மார்னிங் டு ஹாப்பி மார்னிங். அப்புறம் மத்தியானம் ஹாப்பி ஆஃப்டர்நூன், ஈவினிங் ஹாப்பி நைட். சரி, இந்த ஹாப்பி பர்த்டே குட்டிஸை 2 வார்த்தை கேட்போம். இந்த வைஷ்ணவி, உங்கள் பேர்லேயும் அந்த வி இருக்குது, வி ஃபார் விக்ட்ரி. ஏன்னா எனக்கு வந்து 2 பசங்க இருக்காங்க, விஷ்ணு, விஸ்வேஷ். ஒருவேளை பொண்ணு வந்தால் வைஷ்ணவின் பேர் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த வைஷ்ணவி இங்கே இருந்துருக்கு. என் பொண்ணு தான். யூ இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப், என்ன படிக்கிறீங்க, வாட் யூ வாண்ட் டு பிகம் இன் லைஃப், அண்ட் தென் யூ கேன் ஆஸ்க் மீ ஒன் கொஸ்டின். கம். I'm Vaishnavi. I'm currently pursuing 3rd year of bachelor's in AIML. நான் ஃப்யூச்சரில் வந்து எனக்கு ரிசர்ச் பண்ணணும்னு ஆசை. I want to become a scientist. அப்துல் கலாம் ஐயா, குட்டி அப்துல் கலாம் ஐயா. அதேமாரி இப்போ நியூ இனோவேஷன்ஸ் ஏஐஎம்எல்ல வந்துகிட்ருக்கு. அதை எப்படி மற்ற எல்லா டொமைன்ஸ்லையும் அப்ளை பண்ணலாம், அது எப்படி நல்லா எல்லாத்துலேயுமே அப்ளை பண்ணி எல்லாருக்கும் எப்படி எஃபெக்டிவாக க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிசர்ச் பண்ணலான்னு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் பெரிய லெவலாக இருக்கீங்க, அப்போ உங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அப்போ நீங்கள் எப்படி எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி ஒரு ஹாப்பி லைஃபாக லீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொன்னீங்கன்னா நாங்கள் ஒர்க் லைஃப் போகிறப்போ அதை நல்லா பேலன்ஸ் பண்ணுவோம் சார். வெரி நைஸ், பியூட்டிஃபுல் கொஸ்டின், லவ்லி. ஹவ் யூ ஆர் ஏபிள் டு பேலன்ஸ் எவ்ரி திங் இன் லைஃப், இதான் கேள்வி. கரெக்டா? எஸ் நோ? அப்போது இந்த பேலன்ஸ்க்கு அர்த்தம் என்ன? ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் இருக்குது? 24 hours. ஒரு காரியம் நம்ம பண்ணும்போது என்ன நடக்குது? இன்றைக்கி எங்கள் சுரேஷ் ஐயா நானும் வந்து காலையிலேயே எழுந்திட்டு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறோம். எங்கள் இயக்குனர் ஐயா கிட்ட, எங்கள் வினோத் சார், ரெடியா 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 கேளுங்க, எத்தனை முறை கேட்டோன்னிட்டு. ஸோ வி வேர் ரெடி பிஃபோர். எல்லாருக்கிட்டையும் நான் கேட்கும்போது, ஏன் நீ லேட்டாக வந்தனா? சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, டிராஃபிக்கு, டைம் இல்லை. ஆமாவா இல்லையா? எல்லாரும் சொல்கிற பதில் என்ன? டைம். Because there is no time management. Most important thing in life is called time management. டைம் இல்லைன்னா ஒருத்தர் செய்கிறாரு, ஒருத்தர் செய்யலை. இவர் எப்படி செய்கிறாரு, இவர் எப்படி செய்யலை. ஒன்றுமே இல்லை. இவர் 1 மணி நேரம் சீக்கிரம் ஏஞ்சிக்கிட்டார், இவங்க 1 hour லேட்டாக ஏஞ்சிக்கிட்டாங்க. இவ்வளோதான் வித்தியாசமே. யூனோ, இந்த சிஸ்டத்துக்குள்ளே என்ன ஓடுது? பிளட்டு எப்படி போகுது? நரம்புல. அதனோட ஆரம்ப முடிவு எங்கே இருக்குது? கையிலையும் கால்லையும் இருக்குது. ஸோ நடக்கும்போது காலில் வந்து பயிற்சியெல்லாம் நடக்குது, ஆனால் கையில் இல்லை. ஸோ கூகுளே நம்ம ஃப்ரெண்டு இருக்கிறான், அதில் போட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அவுட் ஆஃப் ரிசர்ச், இந்த குழந்தை ரிசர்ச் பண்ணுது. அந்த ரிசர்ச் என்ன சொல்கிறாங்கன்னா, த மோர் யூ கிளாப் ஹேண்ட்ஸ் உன் ஆயுஸ் கூடும். ஸோ கை தட்டுறது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். ஒரு மனிதன் ஆர்டினரி, இன்னொரு மனிதன் எக்ஸ்ட்ராடினரி, அப்படி தானே? எப்படி இந்த மனிதர் ஆர்டினரி, எப்படி இந்த மனிதர் எக்ஸ்ட்ராடினரி அப்படின்னா, இந்த பக்கம் ஆர்டினரி இருக்குது, இந்த பக்கமும் ஆர்டினரி இருக்குது, மேலே எக்ஸ்ட்ரா இருக்குது. இந்த 2 வார்த்தை எடுத்தால் என்ன இருக்குது மேலே? எக்ஸ்ட்ரா. இந்த எக்ஸ்ட்ரா யார் செய்கிறாங்களோ வில் பிகம் an extraordinary person in your life. இவ்வளோதான். So that extra will give you the balance of life. You can balance everything because you're doing that extra. You have that extra time with you to do everything. Whole thing is planned. That's all. You have an extraordinary person here. Or Suresh Kannan. Next, you can ask question. I am Rukshana Fatima. I am from the Department of BCA. I want to become an IT employee in multinational company. My question is, ஒரு அட்வைஸ் யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாரும் கொடுக்கணுன்னா என்ன அட்வைஸ் சார் சொல்லுவீங்க? அதான் நான் சொன்னேன்ல, நீங்கள் கேட்காமலே என்ன சொன்ன பாருங்கள். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ரூல் என்ன சொன்னேன்னா, இது என்ன, அது எனக்கு தெரியாதா கண்கள் எண்ணிட்டு, அதான் பாருங்கள், ஜோரா கை தட்டுங்க. அதுதான் அந்த தாய், அதுதான் விக்ட்ரி, அதுதான் விக்டோரியம்மா, அதுதான் கிரேட், அதுதான் மகாகுரு. என்ன சொன்னாங்க பாருங்க, அப்பா அம்மா, I know how many people are there. The Suresh Anna and me are going to start that school because they don't have parents. It's an orphanage school. ஒரு அனாதை, அந்த குழந்தைக்கு என்ன எங்கே போகணுன்னு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஆனால் நம்ம சண்டை போடுறோம்,
எனக்கு இந்த ஷூ தான் வேணும், எனக்கு இந்த ட்ரெஸ் தான் வேணும், இந்த பேக் வேணாம், எனக்கு அப்படி வேணும் இப்படி வேணும்னு அப்பா அம்மாவை அப்படி நீங்கள் டார்ச்சர் பண்ணுறீங்க. அம்மாவா இல்லையா? கம் ஆன், லெட்ஸ் ஸ்பீக் த ட்ரூத். கொஞ்சம் இன்னைக்கு உண்மை பேசுவோம். எஸ் நத்திங். நான் ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை. நான் உங்களுக்கு அவங்களோட பெருமையை சொல்லி கொடுக்குறேன், அவ்வளோதான். நீங்கள் குழந்தைங்க உங்களுக்கு தெரியாமல் ஒரு விஷயத்த செஞ்சுருக்கிறீங்க. இன்றைக்கி நான் வந்து சொல்கிறேன், அப்படிலாம் செய்யாதீங்க. அவங்க கண்டிப்பாக அவங்க வாழ்கிறதே நமக்காக தான். ஒரு அப்பா அம்மா வாழ்கிறது யாருக்காக? உங்களுக்காக தான். அப்போது அவங்க வந்து ஒரு ஆக்ஷன் பண்ணுறாங்க. நியூட்டன்ஸ் 3rd law என்ன இருக்குது? ஃபார் எவ்ரி ஆக்ஷன், வாவ், ஐ லவ் யூ ஸோ மச், ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அப்போது அந்த ஆக்ஷன், அப்பா அம்மா ஆக்ஷன் நமக்கு கொடுக்குறாங்க. அப்போ நம்ம என்ன ரியாக்ஷன் கொடுக்கணும் அப்பா அம்மாவுக்கு? சேம் திங். என்ன, உங்களுக்கு படிக்கிறீங்க, ரியாக்ஷன் கேட்குறாங்க. வாழ்க்கையில் நீங்கள் சக்ஸஸ் ஆகணும், அவ்வளோதானே. சக்ஸஸ் ஆனால் யாருக்கு பலனா? அப்பா அம்மாக்கா உங்களுக்கா? உங்களுக்கு தான். ஏன்னா அந்த வார்த்தை சக்ஸஸ் ஸ்பெல்லிங் சொல்லுங்க. எஸ், யூ ஆர் சக்ஸஸ், அவ்வளோதான். ஸோ வாட் இஸ் யுவர் பர்சனலைஸ் கொஸ்டின்? ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து, நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா நான் சொன்னேன், ஃபஸ்ட்டு அப்பா அம்மாவுக்கு வந்து மரியாதை கொடுங்க. அதுக்கு அடுத்தது வந்து நான் சந்தோஷமாக இருக்கிறேன். 30 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தேன். நான் சந்தோஷத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். டுடே ஐ எம் அ டைரக்டர் இன் அ கம்பெனி. மை போஸ்ட் இஸ் கால், யூ நோ வாட், ஹாப்பினஸ் டைரக்டர். ஆமாம், நான் எங்கள் விக்டோரியா அம்மாவுக்கு நான் பேச போகிறேன். பிரிங் மீ அஸ் ஹாப்பினஸ் டீச்சர் ஓவர் ஹியர். ஐ வில் கம் எவ்ரி மந்த் டு திஸ் கேம்பஸ் அண்ட் மேக் எவ்ரிபடி ஹாப்பி. ஒருத்தர் கூட வந்து அதெல்லாம் கிடையாது. வை, எதுக்கு சேடு, எதுக்கு அப்செட்டு என்ன பண்ணும்? செட் இட் அப்யா. எப்படி? நான் இன்னும் நல்ல ஒரு தாய், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப பெரிய விஷயம், அற்புதமான விஷயம். ஐ எம் மதுமிதா, ஃபர்ஸ்ட் பாட்னி. தமிழ்நாட்டில் பெண்களுக்கான ஃபுல் உரிமை கிடைக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. மதுமிதா ரொம்ப நல்லா சொன்னாங்க. தமிழ்நாட்டுக்கு பெண்களுக்கு உரிமை வேணும். ஜெயலலிதா அம்மா பெண் தானே, அந்த அம்மா முதலமைச்சர் ஆக்கணுமா இல்லையா? இரும்பு பெண்மணி இன்னும் நம்ம இது பண்ணுறோமா இல்லையா? அப்போ அந்த அம்மா வந்து உரிமை கிடைச்சதுனால தான் முதலமைச்சர் ஆனாங்க. பெண் உரிமை வந்து கொண்டே இருக்கிறது, உரிமை இல்லாமலாம் கிடையாது, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நடக்குது. பெண் உரிமை என்பது வந்து கொண்டே இருக்கிறது. பெண் உரிமை இப்போ பரிலாம் போல வளர்ந்து கொண்டு இருக்குது. ரைட்டா? எக்ஸாம்ஷன்ஸ்லாம் எக்ஸாம்பிள்ஸாக எடுக்க வேணாம், அங்கென்று இங்கொன்று நடந்து கொண்டே தான் இருக்கும். இன்னும் நம்ம நல்லா திட்டமிடல் செய்து இது போன்ற பிரச்சனைகள் நடக்காமல் இருப்பதற்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு வரணும். அதுக்கெல்லாம் நீங்கள் முன்னாடி வரணும். இந்த சமூகத்தை பற்றி சிந்திக்கணும். நம்மளையும் சமூகத்தை பற்றி கொஞ்சம் சில மாறுதல் வேண்டும். நீங்களும் சமூகத்தை கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். நீங்களும் சமூக நோக்கத்தோடு மாற வேண்டும். அப்பொழுது உங்கள் உரிமை கேட்க வேண்டிய இடத்தில் இருக்காது, தானாக வந்து சேர்ந்து. மகுடம் ஏந்தும் கல்வியில் ஓங்கும் ஆற்றல் நான் தானே. கண்ணுக்குள் இருந்து வெளியில் வந்த அற்புத சிலை நானே. ஒரு நேதாஜி கொள்கை படி, ஒரு மின்னலை எட்டி பிடி, ஒரு அதர்ம குணத்தை வழி, ஒரு கிழக்கு வானை கிளி. காலத்தை ஒரு நாள் சுட்டி காட்டும் தலைவனும் நான் தானே. நாளைய உலகின் சரித்திரம் சொல்லும் தலைமையும் நான் தானே. வாழும் வழியை காட்டி ஏழ்மை நிலையை மாற்றும், உழைப்பின் உயர்வை கூட்டும் புதிதான வாழ்க்கை மாறிடவே. முடியும் முடியும் முடியும், இனி உன்னால் முடியும் தோழா, உன்னால் முடியும் உன்னால் முடியும் தோழா. முடியும் 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 உன்னால் முடியும் உன்னால் முடியும்